வணக்கம் நண்பர்களே. கர்ணனின் பெயர் இன்றும் நிலைத்திருப்பது ஏன் தெரியுமா? மகாபாரதத்தில் இருக்கும் மற்ற எல்லாரை பத்தியும் நம்ம கதைகள்ல கேட்கிறோம், புத்தகங்கள்ல படிக்கிறோம், சொற்பொழிவுகளா கேட்கிறோம். அப்படித்தான் மகாபாரதம் மாந்தர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டதும் நினைவு கூறுவதும். ஆனா அந்த மகாபாரத காலத்தில் வாழ்ந்த கர்ணன் ஒருத்தர மட்டும்தான் மகாபாரதமே தெரியாதவங்க கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் கர்ணனோட பேரை அடிக்கடி உபயோகப்படுத்துறோம். அப்படி ஒரு மறக்க முடியாத மாமனிதனா கர்ணன் இருக்க காரணம், அதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கர்ணன் குந்தி போஜன அரசகுமாரி குந்திக்கும் அகிலத்துக்கே ஒளி கொடுக்கும் ஆதவனுக்கும் பிள்ளையா பிறந்திருந்தாலும் அவர் வளர்ந்தது என்னமோ ஒரு தேரோட்டி வீட்டில தான். அந்த காலமுறைப்படி சத்திரியர்களுக்கு மட்டுமே ஆயுத பயிற்சியும் போர் பயிற்சியும் வழங்கப்பட்டது. பிறப்பால் சத்திரியனான கர்ணனுக்கும் இயல்பாகவே ஆயுதங்களை கையாள்வதற்கும் போர்க்கலைகளை பயில்வதற்கும் ஆசை இருந்ததில்ல, எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலையில அவர் எப்படி மிகச்சிறந்த வில்லானனா மாறினாரு? அவரோட குரு யாரு? அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் என்ன? அந்த முயற்சிகள் அவருக்கு பலன் கொடுத்ததா? இதையெல்லாம் பத்தி நாம பார்க்கலாம். பீஷ்மரின் தேரோட்டியான அதிரதன் வீட்டுல அவர் மகனா வளர்ந்த கர்ணன் வில்வித்த கத்துக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. அவருக்கே சுயமா ஒரு அளவுக்கு தெரிஞ்சாலும் நல்ல குரு கிட்ட முறையா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்பதான் அஸ்தினாபுரத்து அரசகுமார்களுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க துரோணர் வந்தாரு. அவர்கிட்ட தனக்கும் கற்றுக் கொடுக்குமாறு கர்ணன் ரொம்பவே கெஞ்சினான். ஆனா அதுக்கு அடியோடு மறுத்த துரோணர் கர்ணனை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டார். அதன் பிறகு சத்திரியர்கள் மேல பெரும் பகையிலிருந்த பரசுராமர் கிட்ட தான் ஒரு அந்தணன்னு சொல்லி சிஷ்யனா சேர்ந்துட்டாரு. பரசுராமரும் கர்ணனுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமில்லாம வித்தைகளிலேயே மிக உயர்ந்ததான பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த பயிற்சியை முடிச்சிட்டு 2 பேரும் குடிலுக்கு வர வழியில பரசுராமர் ஒரு இடத்துல ஓய்வெடுத்தார். அப்போ அவரோட தலைக்கு தலையணை இல்லை என்ற காரணத்துக்காக தன்னுடைய வலது தொடைய கொடுத்தான் கர்ணன். அவரும் தன்னுடைய சீடனோட மடியில ஆனந்தமா தலை வைத்து தூங்கினாரு. அவ்வளவுதான், இவனோட பயிற்சி முடிஞ்சிருச்சு. இனி இவன் அஸ்தினாபுரம் கிளம்பி போயிடுவான். ஏற்கனவே இவன் துஷ்டனான துரியோதனன் கூட தான் நட்பு பாராட்டிட்டு இருக்கான். அப்படி இருக்க நாளைக்கு நம் மகன் அர்ஜுனனுக்கு மிக பெரும் தொந்தரவா மாறிடுவான்னு நினைச்சாரு இந்திரன். உடனே ஒரு வண்டு உருவம் எடுத்து கர்ணனுடைய தொடையை குடைந்து துளையிட்டு குருதிய பெருக வச்சாரு. கர்ண கடூரமான வலிதான், கர்ணனாலையும் தாங்க முடியல. ஆனாலும் தான் கொஞ்சம் அசைஞ்சாலும் தன் குருவோட தூக்கம் கெட்டுடும்னு பல்ல கடிச்சு வலிய பொறுத்துக்கிட்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தான் கர்ணன். அவன் தொடையிலிருந்து பெருகின குருதி தரையில வழிந்து பரசுராமரின் தோளில் பட்டுச்சு. என்ன இது ஈரம்னு தொட்டு பார்த்தவர் அப்படியே திகைச்சு போயிட்டாரு. ஏன்னா அவர் கையில் இருந்த அந்த திரவம் சூடான ரத்தம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். உடனே பதறி அடிச்சு அவர் எழுந்து பார்க்க வலியில கர்ணனோட முகம் கசங்கி இருந்தது. அப்போதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு. ஒரு அந்தணன் என்பவன் போர்க்கலைகள் பயின்று இருந்தாலும் ரொம்ப மென்மையானவன், பக்தியில நிறைஞ்சிருந்தாலும் அவனால வலி தாங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டவரு கர்ணனை நேருக்கு நேரா பார்த்து, நீ அந்தணனான்னு கேட்கிறாரு. கர்ணனால பொய் சொல்ல முடியல, அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறான். இப்போ பரசுராமருக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. மறுபடியும் கர்ணன் அதட்டி கேட்கிறார், நீ அந்தணனா? உண்மைய சொல்லு அப்படின்னு. கர்ணன் தயங்கிக்கிட்டே தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்றான். இதை கேட்ட பரசுராமர் ரொம்பவே கோபப்படுறாரு. நீ ஏன் என்கிட்ட முன்னமேயே உண்மைய சொல்லல? என்னை எதுக்காக ஏமாத்தினன்னு கேட்க, நீங்க சத்திரியர்களுக்கு வித்தை கற்றுத்தர மாட்டேன்னு சபதம் எடுத்தவர். குரு துரோணாச்சாரியாரும் என்ன விரட்டி விட்டுட்டாரு. அதனால நான் விரும்பின விதைய கத்துக்க எனக்கு வேற வழி தெரியலன்னு கர்ணன் சொல்ல, நீ பண்ணி இருக்கிறது மிகப்பெரிய பாவம். ஒரு பொய்யை ஆதாரமா வைத்து கட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிலைக்காது. நீ உண்மைய சொல்லி இருந்தா உன்னோட ஆர்வத்தை மதிச்சு நான் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல குருவை ஏற்பாடு செய்திருப்பேன். ஒரு நல்ல குரு கிட்ட உன்னை அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா நீ பொய் சொல்லி மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்ட. நீ என்னதான் என்னுடைய பிரிய சிஷ்யனா இருந்தாலும் நீ செய்த பாவத்தின் பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். கலைகளில் உயர்ந்ததான பிரம்மாஸ்திரத்தை கத்துக்கிட்டதா நீ சந்தோஷப்படலாம். ஆனால் அது உனக்கு தேவையான நேரத்துல பலனை கொடுக்காது. அது உன் நினைவில் வராது அப்படின்னு சாபம் கொடுத்திடுறாரு. தன் முன்னாடி மண்டி போட்டு கண்ணீர் வழிய நிக்கிற கர்ணனை பார்த்து,
அவருடைய மனசு ரொம்பவே சங்கடப்படுது. வில்வித்தைய கத்துக்கணும்னு நீ வச்சிருந்த ஆர்வம், அதை இவ்வளவு சிரத்தையோட கத்துக்கிட்டது, இது ரெண்டும் உனக்கு சிறந்த வில்லாளன் என்ற பெயரை வாங்கித் தரும். இந்த உலகம் உள்ளளவும் உன் பெயர் நிலைத்திருக்கும். நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படிங்கிறாரு பரசுராமன். கர்ணனும் வேற வழியில்லாமல் குருவின் வாக்கை ஏத்துக்கிட்டு அங்கே இருந்து கிளம்ப, போய்கிட்டு இருக்க கர்ணனை பார்த்து ரொம்பவே இரக்கப்படுறார் பரசுராமர். தன் கையில இருக்க சிவதனுசை கர்ணனுக்கு கொடுக்கிறார். அந்த சிவதனுசு அர்ஜுனனுடைய காண்டீபத்துக்கு இணையானது. குருவை வணங்கி சிவதனுசை வாங்கிக்கிட்டு அஸ்தினாபுரம் நோக்கி வர்றாரு கர்ணன். என்னதான் கர்ணன் மிகப்பெரிய வீரனா இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆர்வக்கோளாறுதான். தன்னுடைய வீரத்தை மற்றவங்களுக்கு காட்டணும் என்பதுதான் அவருடைய முதல் நோக்கமாயிருந்தது. அஸ்தினாபுரத்தை அவர் நெருங்குகிற நேரம் இருள் கவியத் தொடங்கிடுது. அங்க ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான மிருகம் நிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஐயையோ, இவ்வளவு கொடிய மிருகம் ஊருக்குள்ள வந்தா மனிதர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஆச்சே. யோசிச்சவர் உடனே அதன் மேல அம்பு எய்கிறாரு. அது அம்மான்னு அலறிக்கிட்டே கீழே விழுந்து இறந்து போக அது பக்கத்துல போறாரு கர்ணன். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த அதோட உரிமையாளர் வந்த கர்ணனை கோபத்தோட பாக்குறாரு. பயங்கர கோபத்தோட அவரு கர்ணனுக்கு சாபம் கொடுக்கிறார். தனியா நின்ன இந்த கண்ணுக்கிட்டிய நீ துடிக்க துடிக்க கொன்னு இருக்க. உன் வீரத்தை காட்டி இந்த ஜீவனை நீ கொன்ன மாதிரி நீயும் தனியா நிக்கிற வேளையில கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லிடுறாரு. கர்ணன் வருத்தத்தோடு வராரு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போட்டியில ஏற்கனவே அர்ஜுனன் மேல் கோபத்தில் இருந்த கர்ணன் துரியோதனனை காப்பாற்ற தன்னுடைய வில் வித்தைய காட்டுறாரு. கர்ணனோட அதீத வீரத்தை கண்டு அதிசயத்து போன துரியோதனன் அவனை தன் நண்பனாக்கி அங்க தேசத்துக்கு அரசனாக்கிடுறாரு. அதன் பிறகு அங்க தேசத்தை பார்க்கறதுக்காக கர்ணன் வரும்போது ஒரு சின்ன பையன் கையில பாம்போட நிக்கிறான். அந்த பாம்பு அவனை கொத்துறதுக்கு தயாராயிருக்கு. அதனால அந்த பையன் தனக்கு முன்னாடி அந்த பாம்பை பிடிச்ச கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். பாம்பு கிட்ட இருந்து பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிற கர்ணன் அம்பை கையில் இருந்த பாம்பு மேல எய்ய மாயமா மறைஞ்சிடுது பாம்பு. பாம்பு இல்லாததுனால அந்த அம்பு குழந்தையோட கழுத்தை துளைச்சி கொன்னுடுது. இத பாக்குற அந்த குழந்தையோட தகப்பன், எதை விடுறதுன்னு தவிச்சிட்டு இருந்த என் பையனை கொன்ன மாதிரி உன்னுடைய கடைசி நேரத்துல உனக்கும் ஒரு இக்கட்டான நிலை வரும். அப்போ உன் எதிரிய கொல்றதுக்கான ஆயுதத்தை விடுறதா இல்ல உன் நிலைய விடுறதான்ற நிலை உனக்கு வரும்னு சாபம் கொடுத்துடுறாரு. இப்படி கிட்டத்தட்ட எல்லாமே கர்ணனுக்கு எதிராதான் இருந்தது. அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய கொடை திறனை கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. கர்ணன் பெற்ற வரங்களை விட கொடுத்த வரங்கள் தான் அதிகம். அவருக்கு கிடைத்த வரங்களிலேயே மிகப்பெரிய வரம் அவருடைய கவச குண்டலம்தான். ஆனா அந்த வரத்தையும் இந்திரன் கிட்ட தானமாக கொடுத்துடுறாரு. கர்ணன் கிட்ட கவச குண்டலங்களை வாங்கின இந்திரன் என்ன வேணும்னு வற்புறுத்தி கேட்க, அர்ஜுனனை கொல்லக்கூடிய திவ்ய அஸ்திரத்தை மட்டும் கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு கர்ணன். இந்திரனும் ஒரே ஒரு முறை மட்டுமே ஏவக்கூடிய சக்தி அஸ்திரத்தை கர்ணனுக்கு வரமா கொடுக்கிறார். அர்ஜுனனை கொல்றதுக்காக கர்ணன் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்த அந்த சக்தி அஸ்திரத்தை தான் பீமனோட மகன் கடோத்கஜன் மேல பிரயோகம் பண்ண வச்சிருவாரு கிருஷ்ணர். அது வரைக்கும் கர்ணனை தன்னுடைய மகன்னு தெரிஞ்சும் எதுவுமே செய்ய முடியாத இருந்த குந்தி போர் என்று வந்தவுடன் பதறி போயிடறாங்க. எப்படியாவது கர்ணனை காப்பாத்தணும், அவரை பாண்டவர் பக்கம் அழைச்சுக்கணும்னு நினைச்ச குந்தி கிருஷ்ணன் கிட்ட தன்னுடைய மனக்குறைய சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அத்தை, ஒருவேளை உங்க தாய்ப்பாசம் அவனை மாற்றினாலும் மாற்றலாம், நீங்களே முயற்சி பண்ணுங்கன்னு கிருஷ்ணர் சொல்லிட குந்தி கர்ணனை தேடி நதி கரைக்கு போறாங்க. அங்க கர்ணன் கிட்டதான் அவருடைய அம்மான்னு சொல்லி, நீ பாண்டவர்களோடு சேர்ந்து பாண்டவர்களுக்கு மூத்தவனா வந்துடுன்னு சொல்ல அடியோடு மறுத்துடுறாரு கர்ணன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ராஜா மாதா குந்திதான். உங்க மேல எனக்கு அளவில்லாத அன்பு இருக்கு. ஆனா யாருமே என்னை ஒரு மனிதனா கூட ஏத்துக்காத நிலையில என்னை நண்பனா ஏத்துக்கிட்டு அரச பதவி கொடுத்து அழகு பார்த்த துரியோதனனா விட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லிடறார் கர்ணன். ஆனா என்கிட்ட தானம் கேட்க வந்த உங்களை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு விருப்பமில்லை. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு கர்ணன் சொல்ல, கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த மாதிரியே நீ நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல அர்ஜுனன் மேலே எய்ய மாட்டேன் என்கிற வரத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறாங்க குந்தி. எனக்கு எதிரி அர்ஜுனன் தானே தவிர மற்ற நால்வரும் கிடையாது. அதனால போர்ல அர்ஜுனனை தவிர யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்ற வரத்தையும் சேர்த்து கொடுக்கிறார் கர்ணன். இப்படி எல்லாருக்கும் கேட்டது கேட்காத எல்லாத்தையும் கொடுத்த கர்ணன் தன் அம்மா கிட்ட ஒரே ஒரு வரத்தை கேட்கிறாரு. பெண் பொன் பொருள் எது மேலேயும் ஆசை இல்லாத கர்ணன் விரும்பினதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்.
அது தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்பதுதான். அதனால இறந்ததுக்கு அப்புறமாவது இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியணும். போர்க்களத்தில் இறந்த பின் என்னை உங்க மடியில் கிடத்தி நான் யாருங்கிற உண்மைய சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு கர்ணன் தன் தாய் குந்தி தேவி கிட்ட. கேட்க எத்தனையோ இருந்தும் ஒண்ணுமே கேட்காத தன்னுடைய அருமை மகனை நினைத்து அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க குந்தி. ஒரு நாள் பாண்டவர்கள் கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தானத்தில் சிறந்தவர் தங்கள் தமையன் தர்மர் தான்னு சொல்றாங்க. உடனே அதை மறுக்கிற கண்ணன், இந்த உலகத்தில் தானத்தில் சிறந்தவன் கர்ணன் தான், அவனை தவிர வேறு யாருமில்லை என்று சொல்ல பாண்டவர்களுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. அதுலயும் அர்ஜுனன் கர்ணன் கிட்ட ரொம்பவே உரிமையா வருத்தப்பட, உண்மை என்னன்னு நீயே உணர்ந்துக்கோ வா அப்படின்னு அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு வெளியே வராரு கிருஷ்ணர். கொஞ்ச நேரத்துல 2 பேரும் முனிவர்கள் உருவம் எடுத்து தர்மன் கிட்ட போறாங்க. நாங்க வேள்வி நடத்த போறோம், எங்களுக்கு அதுக்கான சந்தன கட்டைகள் வேணும்னு கேக்குறாங்க. தர்மனோ, பொன் பொருள் அப்படி ஏதாவது வேணும்னா கேளுங்க, ஆனா இது மழைக்காலம், காடுகளுக்கு போய் சந்தன மரத்தை வெட்ட முடியாது, இங்க அரண்மனையிலேயே நீங்க கேட்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு அதே வேஷத்துல கர்ணன் கிட்ட வரார் கிருஷ்ணன். கர்ணன் கிட்டையும் கிருஷ்ணர் அதே காரணத்தை சொல்லி சந்தன கட்டை கேட்க மழைக்காலமாச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு கர்ணன். அடுத்த நொடியே தன்னோட அரண்மனையின் கதவுகள் ஜன்னல் சட்டங்களை உடைத்து சந்தன கட்டைகளையும் கொடுத்து விடுகிறார். கிருஷ்ணன் அர்த்தத்தோடு அர்ஜுனனை பார்க்க அர்ஜுனன் தலை தானாக கவிழ்ந்தது. இன்னொரு நாள் அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் வந்துடுது. எல்லோரும் கர்ணனை மிகச் சிறந்தவன் என்கிறார்களே, உண்மையிலேயே சிறந்தவன் நானா அவனா அப்படின்னு கிருஷ்ணா கிட்ட கேட்கிறாரு அர்ஜுனன். வீரம் மட்டுமே ஒருத்தனை சிறப்பானவனாக்கிறது இல்ல, விவேகமும் பற்றுமில்லாமல் இருக்கிறவன் தான் சிறப்பானவன். இத நேரில தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்ஜுனனை கூட்டிட்டு போற கிருஷ்ணர் ஒரு இடத்துல இருக்க மலையை காட்டுகிறார். அந்த மலையை முழுவதையும் தங்கமா மாத்திடுகிறார். அர்ஜுனா, எதிர்ல தெரிகிற அந்த மலையை பார், அது முழுவதும் தங்கத்தால் ஆனது. நீ இந்த கிராமவாசிகளுக்கு இன்று மாலைக்குள்ள இத பிரிச்சு கொடுத்துடு அப்படின்னு சொல்ல அர்ஜுனனும் வேலைய தொடங்குறாரு. அந்த மலைய கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி கிராமவாசிகளை வரிசையில நிக்க வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுல சிலர் திரும்பவும் வந்து வரிசையில் நின்னு வாங்கறத பார்த்து அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடுது. அவர்கள் அங்கே இருந்து வெளியேற்றின அர்ஜுனன் இதுவரைக்கும் வாங்காதவங்களா பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆதவன் கீழ்வானத்தில மறைய ரெடியா இருக்கிறாரு. ஆனா மலையில பாதி கூட முடியல. அர்ஜுனன் ரொம்பவே அசந்து போயிட்டாரு. இல்ல கிருஷ்ணா, என்னால முடியலன்னு அர்ஜுனர் தோல்விய ஒத்துக்க கிருஷ்ணர் உடனே ஒரு ஆளை அனுப்பி கர்ணனை அங்க கூப்பிடுறாரு. கர்ணனும் உடனே அங்கு வருகிறாரு. வந்த கர்ணன் கிட்ட, கர்ணா, அதோ தெரியுதே ஒரு தங்கமலை, அதை இந்த கிராமவாசிகளுக்கு பிரிச்சு கொடுத்துடுன்னு சொல்றாரு. கர்ணனும் கண்ணன் பேச்சை கேட்டு நேரா மலை கிட்ட போறார். அங்க முதலில் நிக்கிற ஒரு கிராமவாசிய கூப்பிட்டு, இதோ இந்த தங்க மலையை எடுத்துக்கோ, உன்னுடைய கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவை எடுத்துக்க சொல்லு என்று சில வினாடிகளில் தன் வேலையை முடித்த கர்ணன் அங்கு வந்து கண்ணனை வணங்கிட்டு கிளம்பிட்டாரு. அர்ஜுனன் அப்படியே அசந்து போயிட்டான். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, உனக்கு அந்த தங்கத்தின் மீது பற்றும் ஆசையும் இருந்தது. அதனாலதான் அவர்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீயே யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்த. ஆனா கர்ணனுக்கு அந்த தங்கத்தின் மேல துளி கூட பற்று கிடையாது. அதனாலதான் யாருக்கு எவ்வளவு தேவையோ அள்ளிக்கோங்கன்னு மொத்தமா தானம் கொடுத்து முடிச்சிட்டான். இப்ப சொல்லு, உண்மையில் யார் சிறந்தவர்? கிருஷ்ணர் கேட்க அர்ஜுனனின் சுற்று விரல் அப்படியே கர்ணனை நோக்கி நீண்டது. கிருஷ்ணரே வியந்து பாராட்டிய கர்ணன் எல்லோரிலும் சிறந்தவன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவன் செய்த ஒரே ஒரு தவறு அவன் வாழ்க்கைக்கு உலை வைத்துவிட்டது. எப்படி கொடைத்தன்மைக்கு இன்னொருவர் இல்லை என்பதற்கு உதாரணமாய் கர்ணன் இருந்தாரோ, அதேபோல கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கும் கர்ணனை விட மிகச் சிறந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.